அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவிலேயே முன்னணி நடிகர்ல ஒருவர் தான் சிவகார்த்திகேயன். சமீபத்தில் இவர் நடித்து திரையரங்கில் வெற்றியாக ஓடிய படம் பார்த்தோம்னா அமரன். இதைத் தொடர்ந்து அவர் அடுத்ததாக நடிக்க இருக்கும் படத்தினுடைய அப்டேட் பற்றியும் அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மூடவே சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது தமிழ் சினிமாவில் மிகவும் முக்கியமான முன்னணி நடிகரில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருப்பவர் சிவகார்த்திகேயன். இவருடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் பார்த்தோம்னா அமரன். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் அதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் 29வது திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அடுத்ததாக சிபி சக்கரவர்த்தியோடைய இயக்கத்தில் 24வது படத்தில் நடிக்க உள்ளாராம். சுதா கொங்ரா இயக்கத்தில் 25வது படமான பராசக்தி படத்திலும் நடித்து வராரு. இதற்கிடையில சிவகார்த்திகேயன் பார்த்தோம்னா 23வது திரைப்படத்திற்கு தற்காலிகமாக SK23 என்ற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து யார் யார் நடிக்கிறாங்கன்னா, ருக்மணி வசந்தம், விக்ரநாத், வித்யூ ஜம்வால், விஜய் மேனன் உள்ளிட்டோர் நடிக்க இருக்காங்க. டாக்ஸிக் ரோஸ் சர்வீஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் பார்த்தோம்னா இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. ஆக்ஷன் கலந்த கதைக்களத்தில் இந்த படம் உருவாகியிருக்கு. இதன் மீதான எதிர்பார்ப்பும் மிக பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்குது. இந்த படத்திற்கு பார்த்தோம்னா சிங்க நடை என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியே இருக்குது. இந்த நிலையில இப்படத்தில் டைட்டில் டீசர் குறித்த புதிய தகவலும் கிடைச்சிருக்கு. அதன்படியே சிவகார்த்திகேயனும் பிறந்த நாள் வருகிற பிப்ரவரி 17ஆம் தேதி இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. தினத்தை முன்னிட்டு நாளை உலகமெங்கும் கொண்டாடப்பட இருக்கிற நிலையில நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய முதல் காதல் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. தன்னுடைய முதல் காதல் தோல்வியில முடிஞ்சடைந்தது என்றும் அந்த பெண் யார் என்று அந்த பேட்டியிலும் சொல்லியிருக்காராம். முதல் காதல் என்பது யாரோட வாழ்க்கையிலும் மறக்க முடியாதுதான். அந்த காதலுக்கு இருக்கும் உணர்வே வேற வகையில இருக்குமா, அது சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் முதல் காதல் கல்யாணத்துல கைகூடுமா, திருமணத்துக்கு பிறகும் அந்த காதல் தொடர்வது அபூர்வமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் முதல் காதல் ஃபெயிலியர் ஆனாலுமே அடுத்த காதலை வெற்றி பெற்று வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க ஏராளமானோர். அந்த வரிசையில் நடிகர் சிவகார்த்திகேயனும் ஒருவர் தானா. சிவகார்த்திகேயன் சின்ன திரையில இருந்து சினிமாவிலே அடியெடுத்து வைத்து தற்போது டாப் ஹீரோவாக வளர்ந்து வராரு. அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் பார்த்தா அமரன். கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி செம ஹிட் கொடுத்த படம் தான். படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ரூபாய் 350 கோடிக்கு மேலே வசூலித்து மாஸ் காட்டி இருந்துச்சு. இந்த படத்தில் பிறகு சிவகார்த்திகேயன் 2 பிரம்மாண்ட திரைப்பட இயக்குநர்களுடன் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கிறாரு. ஒரு படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்குறாங்க. இந்த படத்திற்கு தற்காலிகமாக SK24 என பெயர் வச்சிருக்காங்கன்னா, அதற்கான டைட்டில் இன்னும் சில நாட்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதாக சொல்லப்படுது. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுது. பராசக்தி படத்திலையும் கமிட் ஆகியிருக்காரு. இந்த படம் குறித்து போஸ்டர் வெளியானதுமே பெரும் சர்ச்சைகளும் எழுப்பினாலும் பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஃப்ரீயாக இருக்கும் நேரத்தில் பேட்டிகளை கலந்து கொண்டிருக்காரு. அந்த பேட்டிகளில் கூட இணையத்தில் வைரலாகி தான் வருது. சிவகார்த்திகேயன் தன்னுடைய படங்களுக்கு மட்டும் இல்லாமல் சக நடிகர்களுடைய பட வெளியீட்டு விழாவிலும் வெளியீட்டு விழாக்களிலும் கலந்து கொண்டு தான் வராரு. அதுபோல் தன்னுடைய முதல் காதல் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்காராம். அது பலருடைய கவனத்தையும் ஈர்த்து வருது. அதில் நாம் ஒரு பெண்ணை தீவிரமாக காதலித்து வந்ததாகவும் ஆனால் ஒன் சைட் லவ் என்பதால் கைகூடாமல் போனதாகவும் சொல்லியிருக்காரு. காதல் வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு காதல் அதுதான் சொல்லியிருக்காரு. அதோடு விஜய் டிவியில் வேலை பார்க்கும்போது அந்த பெண்ணை ஒரு முறை ஷாப்பிங் மாலை சிவகார்த்திகேயன் பார்த்திருந்தாரா. அந்த பெண்ணிடம் சிவகார்த்திகேயன் பேச இல்லையா. அந்த பெண் முன்பு காதலித்த பையனோடு வல்லாமல் வேறு ஒரு நபரோடு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருந்தாராம். அப்போது நமக்கு கிடைக்காத பெண்ணு அவனுக்கு கிடைக்கலன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. இது காதல் தோல்விக்கு பிறகுதான் ஆர்த்தியை சிவகார்த்திகேயன் திருமணம் செய்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் பார்த்தோம்னா தனது வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல விஜய் டிவியில
போட்டியாளராக கலந்து கொண்டிருக்காரு. பிறகு விஜேவாக மாறி இப்போது சினிமாவிலே கலக்கி கொண்டே இருக்கிறாராம். விஜய் டிவியில் வேலைக்கு சேர்வதற்கு முன்பு இசை கச்சேரியில் மிமிக்ரி கலைஞராக வலம் வந்திருக்காரு. சிவகார்த்திகேயனுடைய அப்பா திருச்சியில் உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. திடீரென்று அவர் இறப்பு போய் இருக்குதான். அப்போது சிவகார்த்திகேயன் கல்லூரியில் தான் படித்து கொண்டிருந்தாரா. தன்னுடைய அப்பாவை போலவே நானும் போலீஸாக வேண்டும் என ஆசைப்பட்டிருந்த நிலையில அவருடைய அம்மா அதற்கு அனுமதிக்கவில்லையாம். மிமிக்ரி பக்கம் திரும்பி இருக்கிறாரு. பிறகுதான் விஜய் டிவியில் வேலை கிடைத்திருக்குது. சில வருடங்கள் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது சினிமாவில் நுழைய வேண்டும் என ஆர்வம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. தெரிந்தவர்களிடம் எல்லாம் வாய்ப்பு தேடி அடைஞ்சிருக்காரு. நடிகரும் பிக் பாஸ் போட்டியாளருமான தீபக்கிடம் கூட சீரியலில் நடிக்க சிவகார்த்திகேயன் வாய்ப்பு கேட்டதாகவும் தீபக் ஒரு பேட்டியில் பேசியிருந்தாராம். அதற்கு தான் மறுத்துவிட்டேன், நீ சினிமாவில் முயற்சி செய், சீரியல் வேண்டாம், சீரியலில் வந்தால் கடைசி வரையிலும் சீரியல் தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. சீரியல் நடிகர் என்று ஒரு முத்திரை குத்தி விடுவாங்க என்று அவரிடம் சொன்னேன். அது அவருக்கு அப்போது வருத்தம் கொடுத்து இருக்கலாம் நான் என்று நினைத்தேன். பிறகு சினிமாவில் கதாநாயகனாக சிவகார்த்திகேயன் ஜெயித்த பிறகுதான் இது குறித்து ஒரு நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் பேசியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என தீபக்கும் சொல்லியிருந்தாங்க. சின்ன திரையில் சிவகார்த்திகேயன் இருக்கும்போதே அவருக்கு திருமணம் நடந்து விட்டது. அவருடைய சொந்த மாமன் மகளையே தான் சிவகார்த்திகேயன் திருமணம் செஞ்சிருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு குடும்ப பொறுப்பு அதிகரித்து விடுவதாலே பலரும் தங்களுடைய கனவை நோக்கி பயணிக்காமலே அப்போதைய வருமானத்தை நோக்கி தான் பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்தானா அந்த மாதிரி குடும்ப நெருக்கடி ஏற்படவில்லை. தற்போது நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருந்திருக்கும் போது இயக்குனர் விஷ்ணு தான் இயக்கத்தின் ஆதரவின் தான் தம்பி ஆகாஷ் நடித்துள்ள நேசிப்பாயா படத்துல இசை வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் பேசும்போது மாமனார் என்பது எல்லோருக்குமே முக்கியமான உறவு. ஆகாஷுக்கு பிரிட்டோ சார் போன்ற ஒரு நல்ல மாமனார் அமைஞ்சிருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி மகனும் மருமகனும் சினிமாவில் சாதிக்க வேணும்னு நினைக்கிறாங்க, அவர்களுடைய விழாவில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என சிவகார்த்திகேயன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஆகாஷுக்கு கிடைத்தது போல ஒரு நல்ல மாமனாரும் எனக்கு கிடைச்சாங்க. எனக்கெல்லாம் யாரும் பெண் கொடுப்பாங்க மாட்டாங்களான்ட்டு இருந்தேன். ஏனெனில் நான் திருமணம் செய்த போது எனக்கு நல்ல வேலை இல்லை. விஜய் டிவியில் ஒரு ஷோ நடத்தினாலே 4000 கொடுப்பாங்க. அதை வைத்து தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலை அப்போது எனக்கு. என்னுடைய மாமனாரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தாய் மாமாவாக அவர் இருந்தாலுமே அவர் நீ சரியான வேலை செய் என்று சொன்னது கிடையாது. நான் வாங்கிய சம்பளத்தில் எனக்கு அப்போது அவர் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார். இந்த மேடையில் எங்கள் மாமனாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 43 வயதில் அவருக்கு அட்டாக் வந்துடுச்சு. எங்கள் அப்பா இறந்த டைம் அது. அவருக்கு 2 பொண்ணுங்க. எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அக்காவுமே இருந்தோம். எங்கள் 4 பேரையும் பார்க்கணுன்னு வேலையை விட்டுறாரு. நீ நல்லா படிச்சிருக்க தானே, வேலைக்கு போய் 1 லட்சம் சம்பளம் வாங்குங்க என்ன விரட்டாமல் உன் கனவை நோக்கி போடுன்னு சொல்லினாரு. கிடைச்ச மாதிரியே உங்களுக்கு மாமனார் கிடைச்சிருக்காரா? வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய பண்ணுங்க ஆகாஷ். கார்த்திகேயன் பார்த்தோம்னா தனது கல்லூரி காலத்தில் இருந்தே நண்பர்களுடன் இணைந்து குறும்படங்களில் நடித்து பிரபலமாயிருக்காரு. பின்னர் மிமிக்ரி போன்ற தனித்திறமை கொண்டு மேடை நகைச்சுவையிலும் சின்ன திரையிலும் அறிமுகமாயிருக்காரு. விஜய் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பான கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியின் மூலமாகவே ஒரு போட்டியாளராக பங்கு பெற்று பிரபலமாயிருக்காரு. தனது மிமிக்ரி திறமையை கொண்டு மக்களுடைய ஆதரவை பெற்று அதே தொலைக்காட்சியில் பணியாற்றி புகழ் பெற்றிருக்காரு. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரபல நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் சூப்பர் சிங்கர், டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்ற பல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக பணியாற்றி தனது திறமை மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்து பிரபலமானார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் படம் பார்த்தானா மெரினா 2012ஆம் ஆண்டில் வெளியாயிருக்கு. அதில் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். பாண்டியராஜ் அழைப்பினை தொடர்ந்து அப்படத்தில் நாயகனாக நடித்து வெள்ளித்திரையிலின் நடிகனாக அறிமுகமானார். மெரினா படத்தில் இவர் ஏற்று நடித்துள்ள கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் பிரபலமானதை தொடர்ந்து பல படங்களை நடிக்க வாய்ப்புகளும் பெற்று தற்போது தமிழ் திரையுறைத்துறையில் ஒரு முன்னணி நடிகராக இருக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு கனா படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தும் எஸ்கே ப்ரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரித்து தயாரிப்பாளராகவும் திரைத்துறையில் பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து பல படங்களின் தயாரித்தும் நடித்தும் தமிழ் திரைத்துறையில் பணியாற்றி வருகிறார் நடிகர் சிவகார்த்திகேயன்.
நடிப்பில் வெளியான காக்கி சட்டை, மான் கராத்தே, ரஜினி முருகன் திரைப்படங்கள் மக்கள் மத்தியினோட ஆதரவினால் வெற்றி பெற்ற நிலையில் 2016ஆம் ஆண்டு ரெமோ என்ற படத்தில் ஒரு பெண் வேடத்திலும் நடித்து புகழ் பெற்றிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.